எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இதுவரை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு சுக்கிரன் 4 மாதங்கள் வந்து உச்சம் பெற்ற தன்மையில் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பயிற்சியால் எத்தகைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது? இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு ஏற்றத்தை தருகின்ற வகையில தான் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் அப்படின்றவர் ஒரு சுபகிரகம், சரிங்களா? ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நீங்கள் வாங்கினா சுக்கிரன் நல்லா இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு பண வசதி, நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக சுக்கிரனுடைய வலு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. பொதுவாக இந்த சுக்கிரனை வந்து பார்த்தீங்கன்னா அசுர குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருந்தார், நல்லா இருந்தார்னா போதும், கண்டிப்பா அந்த ஜாதகன் வாழ்க்கையில எல்லா விதமான சகல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிச்சிருவாப்புல, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு சுபத்தன்மை அதிகம் பொருந்திய ஒரு கிரகம் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு அடுத்தபடியா 2வது மிகப்பெரிய ஒரு சுபர்னாவே அது சுக்கிரன் மட்டும்தான், சரிங்களா? சுக்கிரன் வளர்த்துட்டாவே போதும், எல்லா விதமான சந்தோஷமும் உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த வகையில பார்க்கும்போது ரொம்ப மிகவும் அரிய ஒரு நிகழ்வு. அதாவது சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 20 முதல் 45 நாட்கள் மட்டுமே ஒரு வருஷத்துல உச்சம் பெற்ற தமிழ இருப்பாருங்க, சரிங்களா? ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு அரிதிலும் அரிதா, மிக அரிதா 4 மாதங்கள் அவர் உச்சம் பெற்ற தன்மையில மீன ராசியில சஞ்சரிக்க போறார், சரிங்களா? அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா தற்போது ரிஷபத்துல குரு இருக்காருங்க, மீனத்துல சுக்கிரன் இருக்காருங்க. அதாவது தன்னுடைய வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்காங்க 2 பேருமே. அப்போ இங்க குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடுகளை மாற்றி பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தொடர்புகள் அப்படின்றது இருக்கும். அதாவது மீனத்துல சுக்கிரன் இருப்பாருங்க. அதாவது 2025 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அவர் சுக்கிரன் பயிற்சி ஆயிட்டார், மீனத்துக்கு உச்சம் பெற்றதுல வந்துட்டாருங்க. 2025 மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற தன்மையில மீன ராசியில இருப்பாருங்க. ஸோ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா யாருடைய சேர்க்கையெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்க்கை பெறுவார், 2வது சனியோட சேர்க்கை பெறுவார், அடுத்து சூரியனோட சேர்க்கை பெறுவார், அதுக்கு புதனோட சேர்க்கை பெறுவார். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோடையும் இணைவார். அப்போ செவ்வாயை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களோடையும் இந்த சுக்கிரன் வந்து தொடர்பு கொள்கின்ற ஒரு அரிதான ஒரு நிகழ்வா இந்த நிகழ்வு வந்து இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா கொடுக்கும். அது ராசிகளுக்கு ஏற்ப அந்த அமைப்புகள் வந்து வரும், சரிங்களா? சில ராசிகளுக்கு சுக்கரன் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும், சில ராசிகளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் உண்டு பண்ணி கொடுப்பார். சில பேருக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி பார்த்துடலாங்க. விருச்சிக ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துல விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், கேட்டை முதல் 4 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சம் பெறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு, ஒரு உன்னதமான அமைப்பு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குருவும் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டுல இருக்காரு. அதே மாதிரி குரு அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆக வீடுகளை மாற்றி அமர்ந்து கொள்றது இன்னும் ஒரு சிறப்பான, ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு தான், சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது மனசு இதமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சரிங்களா? அது மாதிரி அதாவது உள் மனசு வந்து பாத்தீங்கன்னா உள் மனசுல இருக்கிற தேவையற்ற பாரங்கள், காயங்கள் எல்லாம் வந்து இப்போ ஒரு மருந்து போடுகின்ற வகையில இந்த காலகட்டம் இருக்கும், சரிங்களா? தேவையற்ற பிரச்சனையில சிக்கல்ல மாட்டிட்டு இருந்தவங்களுக்கு அதுல இருந்து வெளியே வரத்துக்கான சில வழிகள் தற்போது பிறக்கும். அதாவது உங்க புத்திசாலித்தனத்தை, உங்க மூளையை பயன்படுத்தி நீங்க பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க அப்படின்னே சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அது என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கிறது சிறப்பு, சரிங்களா? ஏன்னா 5ஆம் இடம் வலுக்கும் போது இது சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து முக்கியமா கவனத்தை செலுத்தணும். அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தற்போது விருச்சிகத்துக்கு காதல் சார்ந்த லௌகீக வாழ்க்கை அதிகரிக்கும், சரிங்களா? காதல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும், சரிங்களா? குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த காதலானது திருமணத்துல போய் நிறைய பேருக்கு முடியும், சரிங்களா? அதாவது நீங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, பெற்றோர்கள் கிட்ட சொல்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க சொல்லும் போது அது கரெக்டா அமையும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம
திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா சரியாகும். நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அன்பும் பாசமும் இருவருக்கும் இடையே வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கையானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. நிச்சயமா திருமணம் செய்யறதுக்கு நல்ல ஒரு நேரம் இந்த 4 மாதங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உடனே சொல்லலாம். சரிங்களா? அதாவது குருபலம் சற்று அதிகமாவே இருக்கு, சுக்கரனுடைய பலமும் சற்று அதிகமா இருக்கு இந்த 4 மாதங்கள்ல அப்படின்னு தான் சொல்லணும், ஓப்பனா சொல்லணும். அது மட்டும் இல்லாம திருமணமாகி இந்த குழந்தை பாகியம் புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து காலதாமதமாய் கொண்டிருக்கிறதோ அவங்களுக்கு தற்போது அந்த புத்திர பிராப்தி ஆனது கிடைக்கும். சரிங்களா? அதான் குழந்தை பாக்கியமே இல்லை, ரொம்ப நாளா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் ஆனா கிடைக்கல சார் அப்படின்றவங்களுக்கு இந்த நேரங்கள் கண்டிப்பா ஒத்துழைப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? தாராளமா தற்போது நீங்க அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தற்போது நீங்க எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற இடம், அதிர்ஷ்டகரமான வழியில வரக்கூடிய வருமானங்களை குறிக்கின்ற இடமும் கூட. அப்போ இந்த காலகட்டங்கள்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையா கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த லாட்ரி ரேஸ் பந்தயம் இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கை கொடுக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரங்கள் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அது அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியா, அதாவது வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பணி ரீதியான ஒரு உயர்வு அப்படின்றது கண்டிப்பா உண்டு. வருமானம் சார்ந்த விஷயங்கள் தற்போது அதிகரிக்கும். சரிங்களா? நீங்க இருக்கிற கிரேடை விட ஒரு படி எக்ஸ்ட்ரா இன்னொரு கிரேடுக்கு வந்து போறதுக்கான அடுத்த கிரேடுக்கான போறதுக்கான வாய்ப்புகளை இது வந்து கொடுக்க முடியுமே சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம் அந்த பதவி உயரை குறிக்கின்ற இடம். சரிங்களா? அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமாகி வீடு கொடுத்தவர் 7ஆம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களோட முயற்சியின் மூலமாக நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனசுல ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பா அதிகரிக்கும். சரிங்களா? பெண்களால் சந்தோஷங்கள் கிடைக்கும். சரிங்களா? பெண்கள் சார்ந்த வழியில சில முன்னேற்றங்களோட வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் அமைக்கின்ற வசதிகள் தற்போது நிறைய பேருக்கு கிடைக்குங்க. சரிங்களா? அதாவது ரொம்ப நாளா வந்து ஒரு கார் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கீங்கன்னா இந்த நேரங்கள் உங்களுக்கு ஆனா கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது அல்லது கட்டின வீட்டை விற்கிறது இது சார்ந்த விஷயங்கள் தற்போது வீடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தற்போது செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம். சுக்கிரன் உச்சமாக இருக்கின்ற காலகட்டங்கள். சரிங்களா? அதனால தற்போது நீங்க அதை சார்ந்த விஷயங்கள் தற்போது மேற்கொள்றது சிறப்பா இருக்கும். அதுக்கடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் தற்போது காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு growth காத்துட்டு இருக்கு. நல்லா, அதாவது ரொம்ப சுமாரா படிச்சுட்டு இருந்தவங்க கூட இப்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ரொம்ப அந்த ஸ்டடீஸ்ல ஒரு இன்வால்வ்மெண்ட் சற்று அதிகரிக்குங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃப்பும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி ரெண்டுமே நீங்க ஒன்னா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணுவீங்க. அதாவது நீங்க தொழில் செஞ்சுட்டீங்கன்னா அந்த தொழிலையும் நல்லா பேலன்ஸ் பண்ணுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் வந்து நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து குடும்பம் தொழில் இது ரெண்டுமே வந்து பார்த்தா 2 கண்கள் மாதிரி. சரிங்களா? இதுல ஒன்னு அடிவானாலும் இன்னொன்னும் பாதிக்கப்படும் சேர்ந்து. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த ரெண்டுமே தற்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையிலையும் ஒரு சாதகமான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. ஆனா நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா இந்த ராகுவும் சுக்கிரனும் இணைவுபடுறதுனால வருமானம் நல்லா வரும், சந்தோஷம் நிறைய கிடைக்கும். ஆனா எதிர்பானம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க, குறிப்பா திருமணம் ஆனவங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா இது வந்து கொஞ்சம் தேவையற்ற கூடுதலான காமம் காதல் சார்ந்த எண்ணங்களை சற்று அதிகப்படுத்தும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சார்ந்த விஷயங்களை அதிகமா போகாம எதிலுமே ஒரு அளவோட இருந்துகிட்டா விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடையும் சில மாதங்கள் ராகுவோடையும் சனியோடையும் சேர்ந்திருப்பார். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்னும் டீப்பா நம்ம மாத ராசி பலன்கள்ல பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த 4 மாதங்கள்ல 2 முறை சுக்கிரன் வந்து வக்ரம் பெறுவார். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம இன்னும் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் ஒரு மாதமும் நம்முடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுல வந்து இன்னும் தெளிவா அதற்கான விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல யாருக்கெல்லாம் வந்து சுக்கிர தசை நடக்குதுன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, சுக்கிரன் ஓரளவுக்கு வலுவான தன்மையில நல்லா இருந்து தசை நடக்குதுன்னா இந்த 4 மாதங்கள் மற்ற எல்லாரை விட இந்த சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 2ஆம் பட்சமா ராகு தசை யாருக்கு நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு ராகதசை நடந்தா நிச்சயமா இந்த சுக்கிர பயிற்சி வந்து 4 மாதங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும். குறிப்பா பணம், பொருளாதாரம், அந்தஸ்து, திருமணம், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல
நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சுக்கிரன் கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார். ராகுவும் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கங்க, சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஒரு அரிதான ஒரு நிகழ்வு தான். சுக்கிரன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான், அதாவது ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெறார் மீனத்துல. அதுவும் 4 மாதங்கள் தொடர்ந்து இருக்கார். அதுதான் விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு, ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாவே சுபிச்சங்கள் நிறைந்த ஒரு கிரகம் தான் சுக்கிரன். அதாவது சந்தோஷத்தை மட்டுமே தர கடமைப்பட்ட ஒரு கிரகம் சுக்கிரன் தான். அந்த அளவுக்கு, ஏன்னா அதாவது எல்லா லக்னங்களுக்கும் இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார், சரிங்களா? இந்த சுக்கிரனுடைய யோகங்கள்ல பஞ்சமகா புருஷ யோகத்துல இந்த மாளவிய யோகம் வந்து சுக்கிரனுக்கு சிறப்பா சொல்லப்படுதுங்க. அது வந்து எல்லா லக்னங்களுக்கும் கிடைக்கும். மற்ற யோகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாளவிய யோகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா லக்னங்களுக்கும் சுக்கிரன் வந்து கேந்திர திரிகோணங்கள்ல உச்சம் பெறுவார் அல்லது ஆட்சி பெறுவார், சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு சுக்கிரன் வந்து சுபிட்சங்கள் நிறைந்த ஒரு சந்தோஷம் தருகின்ற ஒரு கிரகம், சரிங்களா? ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 மாதங்களை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சுக்கிரனுக்கு இன்னும் நீங்க வலு சேர்க்கணும், இன்னும் நன்மைகள் கூடுதலாக உங்களோட வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு வாட்டி கஞ்சனூர் போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு அக்னீஸ்வரர் வழிபட்டு வாங்க. அல்லது அங்க போக முடியாதவங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, சரிங்களா? ஸ்ரீரங்கம் போயிட்டு பெருமாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த சுக்கிரன் கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.